கிரீக் வேர்டில் மெட்டமாஃபோர்சோ என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. மெட்டமாஃபோர்சோ. இந்த ஸ்கூலில் காலேஜில் படிச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த வார்த்தையை படிச்சிருப்பீங்க. மெட்டமாஃபோசிஸ் படிச்சிருக்கீங்களா? மெட்டமாஃபோசிஸ்ன்னு என்ன அர்த்தம்? எங்க படிச்சீங்க? மாறுகிற அந்த ப்ராசஸுக்கு மெட்டமாஃபோசிஸ். ஒரு கூட்டுக்குள்ளேயே இருந்து உருமாற்றம் அடைந்து எத்தனை நாள் தெரியல. மேபி 21 days. ஐ டோன்ட் நோ. நான் சயின்ஸில் ரொம்ப வீக். ஐ திங்க் 21 days, பட் ஐ நாட் ஷுர். அது உள்ள ஒரு மாற்றம் அடைந்து 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 என்னவா மாறுது? பட்டர்ஃப்ளையா மாறுது. கூட்டுப்புழுவாய் இருக்கும்போது அதை பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கு, அதை பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கு. ஆனா அது உருமாற்றம் அடைந்து பட்டர்ஃப்ளையா மாறும்போது அதை பார்க்கறதுக்கே அழகாயிடுது. அந்த வார்த்தையை தான் இங்க உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க, மறுரூபமாவீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க மனம் புதிதாக 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 இன்றைக்கு பார்க்கறதுக்கு அசிங்கமாக அலங்கோலமாக அவலட்சணமாக இருக்கிற உங்க வாழ்க்கை, உங்கள் மனம் புதிதாக புதிதாக 4 பேரை கவர்ந்து இருக்கிற ஒரு அழகான வாழ்க்கையாக, உங்க வாழ்க்கையே ஒரு அழகான வாழ்க்கையா மாறும். அதுக்கு சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் ரொம்ப நம்மளை 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அப்படிலாம் சொல்லலை. உட்காந்து என் வார்த்தையை என்ன பண்ண? கேளு, வசனத்தை கேளு, தாழ்த்து. வார்த்தைக்கு முன்னால உன்னை தாழ்த்து, வசனத்துக்கு முன்னால உன்னை தாழ்த்து. மரியாதை போல பேசாம அவர் பாதத்தில் என்ன செய்? உட்காரு. கவலைப்பட்டு 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 ஒன்றும் நடக்க போறதில்லை. ஒன்றும் நடக்க, இது வரைக்கும் ஒன்றும் நடக்கவும், கவலைப்பட்டு ஏதாவது நடந்துச்சா? கவலைப்பட்டே அற்புதம் ஆயிடுச்சு பிரதர், அற்புதம் நடந்துடுச்சு, நான் அழுதுகிட்டே இருந்தேன், அற்புதம் இப்படித்தான் நடந்துச்சோ தெரியல, கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். எங்கேயாவது இருக்குதா? சொல்லுங்கம்மா. அழுகிறதுனால ஒண்ணு நடக்குது. அப்படி நடந்தா தான் நமக்கு இப்படி ஒரு பிரசங்கம்லாம் தேவையில்லை, இப்படி ஒரு சர்ச்சு தேவையில்லை, இப்படி ஒரு மைக்கு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. பேசாம உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு அழுகை பெருவிழா. என்னது பிரச்சனையா, போராட்டமா, உபத்திரவமா, சோதனையா, விடுதலை வேண்டுமா? வாருங்கள், எல்லாரும் அழுவோம். காலை 9 மணிக்கு ஆரம்பிப்போம், மாலை 4 மணி வரை என்ன செய்வோம்? அழுவோம். அழுகையை மைக்க பிடிச்சு நடத்துகிறவர் பாஸ்டர் ஜெபராஜ். அவர் மைக்கில் அழுவார். அவரோட சேர்ந்து எல்லாரும் என்ன செய்வோம்? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அழுதுகிட்டே இருப்போம். அழுது முடிச்சோன்னா என்ன நடந்துடும்? ரொம்ப ஈஸியா போச்சு. ஒரு பைபிள் தேவையில்லை, ஒரு பிரசங்கம் தேவையில்லை, இவ்வளவு பாட்டு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. பேசாம அழுதுகிட்டே போயிடலாம். அழுகை வாழ்க்கையை மாற்றாது, வார்த்தை வாழ்க்கையை மாற்றும். பிரசன்னம் வாழ்க்கையை மாற்றும். தேவ சமூகம் வாழ்க்கையை மாற்றும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மரியாள் செஞ்சதை பார்த்து சொல்றார். இயேசு சொல்றாரு, தேவையானது 3, 4, 2, தேவையானது 1. மரியாள் தன்னை விட்டு ஒரு நாளும் எடுபடாத நல்ல பங்கு தெரிந்த அவ ஒன்னே ஒண்ணுதான் சொன்னான். ஒன்னே ஒண்ணுதான் சொன்னார். இவ எனக்கு உதவி செய்யாம இங்க உட்காந்துட்டான். ஆண்டவரே, இதை பத்தி உமக்கு கவலை இல்லையான்றான். சில வார்த்தைகளை அவங்க கவலைப்படுறதும் இல்லாம யாரையே கவலைப்படணும்னு நினைக்கிறாங்க. இயேசுநாதருக்கே கவலையை கொடுத்து கவலை இல்லையான்றான். அப்ப அவர் சொல்றாரு, மார்த்தாளே, உனக்கு இந்த ஒரு காரியத்துல மட்டும் இல்ல, நீ அநேக காரியங்களை குறித்து
கவலைப்பட்டு கலங்குகிறாய். சொன்னாரா? அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறான்றது இயேசுவுக்கு தெரியும். நான் சொல்றேன், அவ உண்மையிலேயே எத்தனை காரியங்கள் அவளை கவலைப்படுத்துச்சுன்றது இயேசுவுக்கு தெரியுமா தெரியுமா? உதாரணத்துக்கு ஒரு 20 காரியம் வச்சுக்கோ. உதாரணத்துக்கு ஒரு 20 மேட்ரு மார்த்தாள், ஒரு 20 மேட்ரு அவளை கவலைப்படுத்திக்கிட்டு இருக்கு. 20 காரியம் கவலைப்படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த 20 காரியம் கவலைப்படுத்துதுன்றது இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? நம்பர் 1. அந்த 20 காரியமும் என்னென்னன்றது இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? என்னென்னன்றது தெரியுமா? தெரியும். இப்ப இயேசு நினைச்சா ஒரு வினாடியில அந்த 20 காரியத்திலும் மாற்றத்தை கொடுக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சரி, இப்ப கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 20 காரியத்திலும் மாற்றத்தை கொடுக்க முடிந்த இயேசு அந்த 20 காரியத்திலும் மாற்றத்தை கொடுத்தாரா இல்லையா? கரெக்டா சொல்லுங்க. ஒண்ணு ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னா தெரியலன்னு சொல்லுங்க, இல்லைன்னா பிரசங்கத்தை நிறுத்திடான்னு சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. கொடுத்தாரா கொடுக்கலையா? வேதத்தின்படி அந்த 20 காரியத்துல அப்படின்றதுக்குள்ள அவரால் கொடுக்க அவ்வளவு நேரம் தான். அவர் கிரியேட்டர், வானத்தையும் பூமியை படைத்தவர், சர்வ வல்லவர், எல் ஷடாய். அவர் நினைச்சா கொடுக்கலாம். ஆனா கொடுத்தாரா? கொடுக்கல. ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கலன்னா இப்ப அவர் நினைச்ச 20 காரியத்தை டக்குன்னு மாத்தி போ, மாத்தாளே போ அப்படின்னு அனுப்பிட்டா